ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாண்டவர்களின் அதீதமான ஆற்றல்களை எல்லாம் தன்னோடு ஐக்கியப்படுத்திய பின்பு கண்ணபிரான் நீதி நெறியோடு வாழுங்கள் என்று பலவிதமான புத்திமதிகளையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் பாண்டவர்களுக்கு அருளிவிட்டு கண்ணன் அவதாரத்தை நிறைவு செய்தார் திருமால். கண்ணன் அவதாரத்தை நிறைவு செய்துவிட்டு ஒரு பண்டாரத்தை போல வடிவம் கொண்ட திருமால் ஸ்ரீரங்கம் நோக்கி சென்றார். அதாவது துவாபர யுகம் முடிந்து விட்டது. இனி அடுத்ததாக வருவது கலியுகம். இது வன்மமும் வஞ்சனையும் அதர்மமும் மிகுந்த யுகம். எனவே இந்த கொடிய யுகத்தில் இறை தர்மத்தை வளர்த்து நிலைநிறுத்துவதற்கும் ஆன்மீக உணர்வை மக்களிடத்திலே விதைப்பதற்கும் தெய்வ சான்றோர்களை பிறவி செய்ய வேண்டும். இது கலியன் பிறப்பதற்கு முன்பதாகவே நாம் இவர்களை பிறவி செய்ய வேண்டும் என்று திருவுளம் கொண்ட நாராயணர் உடனடியாக அதை செயல்படுத்த சித்தம் கொண்டார். ஸ்ரீரங்கம் செல்கின்ற வழியில் அரிகோண மலை என்கின்ற ஒரு மலை இருந்தது. அதில் அமிர்தகங்கை என்கின்ற அழகான நீர் தடாகமும் நாலாபுரமும் பச்சை பசேல் என்ற சோலைகளும் பல விதமான சிறந்த மரங்களும் நறுமணம் வீசுகின்ற அழகிய மலர் செடிகளும் இனிய குரலோசை எழுப்புகின்ற பலவிதமான பட்சி பறவைகளும் நிறைந்ததுமாக மிகவும் ரம்மியமாக இருந்தது அந்த வனம். பார்வதியும் பரமசிவனாரும் வீட்டிற்கும் கைலேங்கிரி இதுதானோ என்று மகிழ்ந்து அநேக முனிவர்களும் ரிஷிகளும் அந்த வனத்திலே வந்து இருப்பார்கள். வைகுண்டம் காண்பதற்காக அந்த தர்மிகள் கூட இதுதான் மெய்குண்டம் என்று மேவி இருப்பார்கள். இவ்வாறு தெய்வலோகத்திற்கு நிகரான அந்த வனத்தின் தடாகத்திலே இருந்த அமிர்த கங்கையில் தேவலோக கன்னிகைகளான மரகதம், வள்ளி, வள்ளி, சலிகை, சரகதம், சரிதை, அரிமடவை என்று சொல்லக்கூடிய 7 கன்னிகைகளும் தினமும் அந்த வனத்திற்கு வந்து தடாகத்திலே நீராடி தங்கள் கற்பின் மகத்துவத்தால் தடாகத்தின் நீரை பந்து போல சுருட்டி எடுத்து கைலேங்கிரி கொண்டு சென்று சிவபெருமானுடைய திருமுடியிலே இட்டு அபிஷேகம் செய்வார்கள். இது தினந்தோறும் அவர்கள் செய்கின்ற இறைப்பணியாகும். அன்றைய தினமும் இந்த கன்னியர்கள் தடாகத்திலே நீராடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஸ்ரீரங்கம் செல்வதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பண்டார திருமால் கன்னியர்களின் முன்பிலே வந்து அவர்கள் யார், எதற்காக வந்திருக்கின்றார்கள் என்பதை அவர்களிடமே கேட்டறிந்த பின்பு சொல்லுவார், பெண்களே, நீங்கள் பல்லாண்டு காலமாக இந்த பணிவிடையை ஈஸ்வருக்கு செய்வதாக கூறுகின்றீர்கள். இன்று ஒரு நாள் மட்டும் இந்த பணிவிடை எனக்கு செய்யுங்களேன் என்று கூறினார். அப்போது அந்த கன்னியர்கள் எப்போதும் தானாயிருந்து இரவாதிருக்கின்ற ஈஸ்வரை தவிர தேவேந்திரனானாலும் சரி, முனிவர்களானாலும் சரி, எருதேறி நித்தம் இரவாதிருக்கின்ற ஈஸ்வரை தவிர பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றாரே திருமால் நாராயணர், அவருக்கு கூட இந்த பணிவிடையை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அனைவரும் ஒரு சேர உறுதியாக கூறினார்கள். அதாவது அவர்கள் கூறியபடி பால்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமனாகிய நாராயணர் தான் அவர்களிடத்திலே பேசி கொண்டிருக்கின்றார் என்பதை அந்த கன்னியர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.